பாஸ்தானாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதை பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் வாங்க. ஒரு பேனில் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக சால்ட், கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு 1 கப் போல் பாஸ்தா சேர்த்து ஆஃப் பாயிலாக வேக விட்டுட்டு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் செய்யறதுனால அதிகமாக வேகணுன்ற அவசியம் இல்லை. குக்கரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் பொரிக்க விட்டுக்கலாம். நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். 2 தக்காளி சேர்த்து கீரி வச்சிருந்த 1 பச்சை மிளகாய், தட்டின இஞ்சி பூண்டு, 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து கூடவே மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முட்டையில் செய்ய போகிறதுனால வெஜிடபிள்ஸை ஸ்கிப் பண்ணிட்டேன். நல்லா வதங்கினதும் 1 கப் பாஸ்தாக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிச்சதும் வேக வச்சிருந்த பாஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 முட்டை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு 1 விசில் வந்ததும் நம்மளோட சுட சுட எக் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை சாஸோட வச்சு சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி வரும் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.